விஷயத்தை சொன்னாரு. அது ட்ரம்போட நிர்வாகத்தை நேரடியாவே அவர் குற்றம் சாட்டுவதா தான் இருந்தது. யார் போற தூண்டுறாங்களோ அவங்க கைகள்ல ரத்த கரை படிஞ்சிருக்கு. அத்தகைய ஆட்கள் எத்தனை முறை பிரார்த்தனை செய்தாலும் கடவுள் அதை கேட்க மாட்டார் அப்படின்னு சொன்னாரு. இது ட்ரம்பிற்கு விடுக்கப்பட்ட மிக நேரடியான எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. போர் அப்படின்னா ஒன்னும் வீடியோ கேம் கிடையாது. வெள்ளை மாளிகை இது ஏதோ வீடியோ கேம் மாதிரி சித்தரிச்சு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதையும் அவர் கடுமையா கண்டிச்சாரு. பிறகு இன்னொரு விஷயம் சொன்னாரு. வானத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் அப்படின்றது சமாதானத்திற்கான தூதுவர்களா இருக்கணுமே தவிர குண்டு வீசக்கூடிய கருவிகளா இருக்கக்கூடாது அப்படின்னு அதையும் கடுமையா கண்டிச்சாரு. சரி, போப் சொன்னா ட்ரம்ப் கேட்பாரா? அவரும் கிறிஸ்தவர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கத்தோலிக்க கிறிஸ்தவர் கிடையாது. அவர் ஒரு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர். ஆனா 2020 இருந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் எந்த மத பிரிவையும் சாராத